பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவ கிருபையினால் 21 நாள் ஜெபத்தின் இந்த 19வது நாளுக்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இதுவரை ஆண்டவர் நடத்துகிறார். அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலிருந்து சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு புத்தகத்திலிருந்து உங்களுக்கு சொல்லலாம், ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் அது. அழியாத வாழ்க்கையை மாற்றுகிற, உணர்வை கொடுக்கிற, தெளிவான பாதையை காட்டுகிற, கோடிக்கணக்கான மக்கள் இதயங்களை மாற்றுவதற்குரிய வல்லமை புரிந்த வார்த்தை இந்த வசனம். அதனால நாம் இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில் மோசேயினுடைய பிறப்பு, மோசேயினுடைய படிப்பு, மோசேயினுடைய வாழ்க்கையில் 40 வருட அனுபவம், அதை குறித்து உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கும் அடுத்த கட்ட ஒரு 40 வருடம் மோசே வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று பார்க்கிற வேளையில் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 30. 40 வருடம் சென்ற பின்பு, 40 வருஷம் முடிஞ்சிச்சு. முதல் 40 வருஷம் சீனாய் மலையில் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி எரிகிற அக்கினி சுபாலையிலே அவனுக்கு தரிசனமானார். இதை யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் இன்னும் விளக்கமாக பார்க்க முடியும். இதை அறிந்ததான வேத அறிவுள்ள ஸ்தேவான் ஆவியானவர் நடத்துகிற அனுபவத்தில் இருந்ததினால் அங்குள்ள வார்த்தையை மேற்கோள் காட்டி இங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 40 வருஷம் முடிந்தது. இப்போ ஒரு அழைப்பு வருது. என்ன? ஊழிய அழைப்பு. இன்னைக்கு அநேகர் ஊழியம் செய்யறாங்க. அழைப்பு இல்லாததினால் அலசடிப்படுகிறது, பிரச்சனை வந்த உடனே விட்டு விடுவது, இதையெல்லாம் பார்க்க முடியும். ஆனா மோசேயை ஆண்டவர் தெளிவாய் அழைத்தார். எப்படி? முட்செடி நடுவிலே. அதை பார்க்கணும்னு போறாரு. மோசே இந்த தரிசனத்தை பார்த்துட்டு அதிசயமாயிடுச்சு அவருக்கு. உற்று பார்க்கும்படி சமீபத்திலே அவர் போகும்போது அங்கிருந்து ஒரு சத்தம் வருது. இதற்கு முன்னாடி கேட்டோமே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த வார்த்தைய அழைக்கும் தேவன் அதை சொல்றாரு பாருங்க. நான் யார் தெரியுமா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன், உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவர் காதிலே விழுந்ததாம். அப்பொழுது மோசே நடுக்கம் அடைந்து உற்று பார்க்க துணியாமல் அச்சத்தோடு இருக்கும்போது வசனம் 33, பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு. நீ காலில் போட்டிருக்கல்ல அந்த ஷூ, அந்த மிதியடி, அந்த பாதரட்சையை கழற்றி போடு. ஏன் தெரியுமா? நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, தேவன் அழைக்கிறார். அவர் தெளிவான சத்தத்தோடு. பின்னாட்களில் ஒரு ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனை நடத்துகிறார். இன்னும் சொல்லப்போனா மோசேயின் வாழ்க்கையில் விசேஷமான அழைப்பு என்று சொல்லலாம். விசேஷமான அழைப்பு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ நிக்கிற இடம் பரிசுத்தம். ஏன்னா இதை பேசுகிற தேவன் யார்? பரிசுத்தம் உள்ளவர். கேட்கிற மனுஷன் யார்? குறைகளுள்ள மனுஷன். அதனால அந்த பரிசுத்தத்தை சுட்டிக்காட்டி ஒரு அழைப்பை உறுதிப்படுத்துகிறார். 34, எகிப்திலே என் ஜனங்கள் இருக்காங்க. நான் ஆபிரகாம் கிட்ட சொன்ன வாக்குப்படியே அவர்கள் அந்த தேசத்துல உபத்திரவப்படுவாங்க. அதை போல அவங்க உபத்திரவப்படுறாங்க. நான் பார்த்தத, என் ஜனங்கள் என்ன தேடுனாங்க, பெருமூச்சு விட்டாங்க. அந்த பெருமூச்சை நான் கேட்டேன். அவர்களை விடுவிக்கணும்,
அதுக்காக இறங்கின. ஆகையால் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதனால நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன், நீ எகிப்துக்கு உன்னை அனுப்ப போறேன் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஊழியத்துக்கு எதுக்கு அழைக்கிறார் தெரியுமா? ஒரு தனிப்பட்ட மனுஷன் சுகத்துக்காக அல்ல, ஒரு தனிப்பட்ட மனுஷனின் மேன்மைக்காக அல்ல, உயர்வுக்காக அல்ல, ஆடை ஆபரணங்களுக்காக அல்ல, கர்த்தருடைய காரியத்துக்காக, அவருடைய ஜனங்களுக்காக. ஜனங்கள் உபத்திரவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஜனங்க வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, விடுதலை இல்லாத தவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு விடுதலை ஆண்டவர் கொடுக்க முடியும். யார் மூலமா? மனிதன் மூலமா. அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க மோசேயை தேவன் அழைத்தார். என்ன விஷயம்னு சொல்லிட்டாரு, நான் உன்னை அனுப்புறேன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த வார்த்தை பாருங்கள், உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்களை மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். என்ன அருமையான வார்த்தை. 40 வருட முடிவில், முதல் 40 வருட முடிவில் எகிப்து தேசத்திலிருந்து அவர் வெளியே வரும்போது தன் ஜனங்களை சந்திக்கணும்னு அங்க சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துல அவர் போய் நின்று அதை அவங்க விலக்கி விடும்போது இந்த வார்த்தையை அவங்க வாயில உச்சரித்தாங்க. எங்களுக்கு உன்னை அதிகாரியா வச்சது யாரு, உன்னை ரட்சகனா வச்சது யாரு அப்படின்னு பேசினாங்க. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் அதை சுட்டி காட்டுறாரு. உன்னை சொன்னாங்கல்ல, உன்னை மறுதலித்தால். அப்போ கவனிங்க, தேவன் ஒரு வார்த்தையும் கவனிக்கிறார், கேட்கிறார், பார்க்கிறார். சாதாரண தேவன் இல்லை இவர். ஒருவருடைய அசைவையும் பார்க்கிறார், பேச்ச கேட்கிறார், சூழ்நிலைய பார்க்கிறார், அவங்க சொன்ன உச்சரித்த வார்த்தைகளை அறிக்கையிட்டு சொல்லுகிறார். உன்னை யார் ஏற்படுத்தினது, அதிபதியா நியாயாதிபதியா என்று மறுதலித்திருந்த அந்த இடத்துல இந்த மோசேயைத்தான் முச்செடியிலே அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாக மீட்பனாக அனுப்பினார். இது யார் சொல்றது? ஸ்தேவான். இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருடம் வனாந்தரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் என்று நாம பார்க்கிறோம். அப்ப முதல்ல ஆண்டவர் அழைத்தார், இரண்டாவது இந்த மோசே மூலம் அற்புதங்களை செய்தார், மூன்றாவது 37 பார்க்கும்போது இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரரில் இருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பார்களாக என்று சொன்னவன் இந்த மோசேயே என்று சுட்டி காட்டுகிறார். எனவே அவர் அடுத்து 38 பார்க்கிறோம், சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதரோடும் நம்முடைய பிதாக்களோடு கூட வனாந்தரத்தில் சபைக்குள்ளிருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே என்று பார்க்கிறோம். எனவே இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது ஒரு கனமான ஊழியம் என்பது கனமான ஊழியம். ஜனங்களின் கூக்குரல் வேதனை அதிகம். அவர்களை போய் சந்தித்து ஆதரித்து சரியான வழியில் நடத்துவதற்கு அழைக்கப்பட்ட ஊழியர்கள் தேவை. அந்த அழைக்கப்பட்ட ஊழியர்கள் அழைப்பில் நின்று கர்த்தருக்காக சேவை செய்யணும். இது மோசேயின் வாழ்க்கையில் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை ஸ்தேவான் சொல்லுகிறார், அது எழுதப்பட்டிருக்கிறது. இதை கூர்மையா கவனிங்க, வாசியுங்கள், அழைப்பை யோசிங்க. ஊழியர்கள் மட்டும் அழைப்பல்ல, இதை கேட்கிற எல்லாருக்கும் அழைப்பு இருக்கு. அவரவர்கள் அழைப்பை உணர்ந்து அவர் வழியில நடப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக தேவனே ஸ்தோத்திரம், பரிசுத்த ராஜனே ஸ்தோத்திரம், தெளிவான போதகரே ஸ்தோத்திரம், தரிசனம் கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம், மனிதர்களை தெரிந்து கொள்ளுகிறவரே ஸ்தோத்திரம், மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்க மனிதர்களை பயன்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், மகிமையாய் நடத்தும், கிரிய செய்யும்.
உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.